வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனேடியன் யூடியூப் தளத்துடன். கடந்த ஏப்ரல் மாதம் 1 முதல் கனடாவினுடைய குடிவரவு விதிகளில் முக்கிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பாஸ்போர்ட், விசா கட்டணம் மற்றும் வேலை அனுமதி குறித்த மிக முக்கியமான பல அப்டேட்கள் வந்திருக்கின்றது. இவை அனைத்தையும் உள்ளடக்கியதாகத்தான் இந்த வீடியோ தொகுப்பு இருக்க போகின்றது. நிச்சயமாக உங்களுக்கு அவசியமான பல தகவல்கள் இதில் இருக்கும். ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். ஏப்ரல் 1, 2026 முதல் கனடிய அரசாங்கம் தனது குடிவரவு மற்றும் விசா நடைமுறைகளில் பல புதிய மற்றும் மிக முக்கியமான மாற்றங்களை அதிகாரப்பூர்வமாக அமல்படுத்தியுள்ளது. உலகெங்கிலுமிருந்து கனடாவில் குடியேற விரும்புகின்ற மக்களுக்கும் ஏற்கனவே அங்கு வசிக்கும் மக்களுக்கும் இந்த செய்திகள் மிகவும் முக்கியமானவையாகும். இந்த புதிய விதிமுறைகள் கனடாவின் தற்போதைய குடிமக்கள், அதாவது சிட்டிசன்ஸ், புதிதாக நிரந்தர குடியுரிமை பெற விண்ணப்பிக்க இருக்கின்ற நிரந்தர குடியிருப்பாளர்கள், அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட்ஸ், மற்றும் பல்வேறு விசாக்களுக்கு விண்ணப்பிக்கும் புதிய விசா விண்ணப்பதாரர்கள், விசா அப்ளிகன்ஸ் என்று சொல்லி அனைத்து தரப்பினரையும் நேரடியாக பாதிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்த மாற்றங்கள் ஒவ்வொன்றையும் பற்றி மிக விரைவாகவும் தெளிவாகவும் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, இந்த பாஸ்போர்ட் மற்றும் குடியுரிமைக்கான கட்டண உயர்வு. இந்த புதிய விதிகளில் மக்களின் கவனத்தை ஈர்த்த மிகவும் முக்கியமான மாற்றங்களில் ஒன்றாக கனடிய பாஸ்போர்ட் மற்றும் குடியுரிமையை பெறுவதற்கான கட்டணங்கள் கணிசமாக உயர்த்தப்பட்ட விடயம் இருக்கிறது. அரசாங்கம் வெளியிட்டுள்ள மாற்றப்பட்ட புதிய விதிகளின்படி 10 வருடங்கள் செல்லுபடியாகின்ற பெரியவர்களுக்கான பாஸ்போர்ட் கட்டணம் CAD 160, அதாவது கனடியன் டாலர்ஸ் 160 இருந்தது. தற்போது அந்த கட்டணம் 163.50% அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல 5 வருடங்கள் மட்டுமே செல்லுபடியாகின்ற அடல்ட்ஸினுடைய பாஸ்போர்ட் கட்டணமானது $122.50 புதிதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. இதே போல 5 வருடங்கள் மட்டுமே செல்லுபடியாகின்ற பெரியவர்களின் பாஸ்போர்ட் கட்டணம் கனடியன் டாலர்ஸ் 122.50% புதிதாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. பாஸ்போர்ட் கட்டணங்கள் மட்டுமன்றி குடியுரிமை பெறுவதற்கான உரிமை கட்டணம், அதாவது ரைட் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஃபீயானது சிறிதளவு உயர்த்தப்பட்டிருக்கின்றது. அதன்படி இந்த கட்டணம் தற்போது $123 மாற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல ரிஃபண்ட் கேரண்டி ஒன்று வழங்கப்படுகிறது. அதாவது 30 நாட்களில் உங்களுடைய பாஸ்போர்ட் விண்ணப்பங்கள் செயற்படுத்தி வழங்கப்படாவிட்டால் அந்த பணமானது உங்களுக்கு திரும்ப வழங்கப்படும். அதாவது பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கான கட்டண உயர்வு பொதுமக்களுக்கு ஒருபுறம் சுமையாக தெரிந்தாலும் விண்ணப்பதாரர்களுக்கு பயனளிக்கும் வகையிலே மற்றும் ஆறுதல் தரும் வகையிலே ஒரு புதிய திட்டத்தை கனடிய அரசாங்கம் அறிமுகம் செய்திருக்கின்றது. அதுதான் 30 நாள் பாஸ்போர்ட் செயலாக்க உத்தரவாதம், 30 days ப்ரோசஸிங் கேரண்டி. கட்டண உயர்வை ஈடு செய்யும் வகையில் இந்த உத்தரவாதத்தை கனடிய அரசாங்கம் புதிதாக வழங்குகிறது. இந்த புதிய விதிமுறைகளின்படி விண்ணப்பதாரர்கள் தங்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை முழுமையாக சமர்ப்பித்த 30 நாட்களுக்குள் அவை கட்டாயம் பரிசீலிக்கப்பட்டு பாஸ்போர்ட் வழங்கப்பட வேண்டும். ஒருவேளை அரசாங்கம் அறிவித்துள்ளபடி 30 நாட்களுக்குள் பாஸ்போர்ட் விண்ணப்பம் செயலாக்கப்படாவிட்டால் விண்ணப்பதாரர்கள் பாஸ்போர்ட்டுக்காக செலுத்திய கட்டணம் அவர்கள் முழுமையாக எந்த ஒரு கட்டும் இல்லாமல் மீளப்பெறக்கூடியதாக இருக்கும். ஃபுல் ரீஃபண்ட் வழங்கப்படும். எனினும் ஒரு முக்கிய நிபந்தனை என்னவென்றால், அரசாங்கம் கேட்கும் தேவையான அனைத்து ஆவணங்களுடன் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட மற்றும் சரியான விண்ணப்பங்களுக்கு மட்டுமே இந்த உத்தரவாதம் முழுமையாக பொருந்தும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல சுபவிசா விதிகளிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற பெரும் தளர்வுகள் வெளிநாடுகளில் இருந்து உங்களுடைய உறவுகளை கனடாவுக்கு அழைப்பதற்கு இருந்த பெரும் நெருக்கடிகளை குறைத்திருக்கின்றது. அதாவது பெற்றோர்கள் மற்றும் தாத்தா பாட்டிகளை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான சுபவிசா திட்டத்திலும் அரசாங்கம் சில முக்கியமான தளர்வுகளை பெரும் மகிழ்ச்சி தரும் வகையிலே அறிவித்திருக்கின்றது. முந்தைய விதிமுறைகளை விட தற்போதைய ஸ்பான்சர்கள், அதாவது கனடாவில் வசிக்கின்ற பிள்ளைகள் அல்லது பேர பிள்ளைகள் தகுதி பெறுவது மிகவும் எளிதாக்கப்பட்டிருக்கின்றது. புதிய விதிகளின்படி ஸ்பான்சர்கள் 2 வரி ஆண்டுகளில் ஏதேனும் ஒன்றில் தகுதி வாய்ந்த வருமான தேவைகளை பூர்த்தி செய்திருந்தாலே போதுமானது என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு மிகச்சிறந்த சலுகையாக கனடாவிற்குள் வரவிருக்கின்ற பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டியினுடைய வருமானத்தையும் இந்த வருமான வரம்பை அடைய சேர்த்து கணக்கிடலாம் என்று அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. உள்ளூரிலே அவர்களுக்கு ஏதாவது வருமானம் இருந்தால் அவை ஆன்லைன் மூலமாக பெறப்படக்கூடியதாக இருந்தால் அவற்றை கூட நீங்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இந்த சூப்பர் விசா மூலமாக கனடாவுக்கு வருகின்ற பெற்றோர் மற்றும் தாத்தா பாட்டிகள் ஒவ்வொரு முறை கனடாவிற்கு வரும்போதும் அதிகபட்சம் 5 ஆண்டுகள் வரை அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் கனடாவில் தொடர்ந்து தங்க அனுமதிக்கப்படுவார்கள். அதே போல மாகாணங்களை பொறுத்தவரையிலே சில கூடுதல் அதிகாரங்களும் தன்னாட்சி அதிகாரங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கனடாவில் எந்த மாகாணத்தில் குடியேறுகிறார்களோ அதே மாகாணத்தில் விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட பகுதிகளில் தொடர்ந்து தங்கி பொருளாதார ரீதியாக நிலை பெறுவார்களா என்பதை தீர்மானிக்கும் முடிவுகளில் இந்த பெரிய மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதாவது இன்டென்ட் டு ரிசைட் லோக்கலி அண்ட் எஸ்டாப்ளிஷ் எக்கனாமிக்கலி. அந்த திட்டங்களிலே நீங்கள், அதாவது அந்த குறிப்பிட்ட நீங்கள் தங்குகின்ற பிரதேசத்திலே உங்களாலே பொருளாதார ரீதியான நிலைபெறுகள் இருக்குமா என்பதை தீர்மானிப்பதற்கு உரிய மதிப்பீட்டை செய்கிற அதிகாரம் தற்போது மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இது அந்த மதிப்பீட்டை செய்வதில் இருக்கின்ற காலதாமதங்களை குறைக்கும் அல்லது இல்லாமல் செய்யும் என்று நம்பப்படுகிறது. இதற்கு முன்பு
மத்திய அரசு அதிகாரிகள் பெடரல் ஆபீசர்ஸ் இந்த காரணிகளை தனிப்பட்ட முறையிலும் சுதந்திரமாகவும் மதிப்பீட்டு செய்து வந்தார்கள். ஆனால் இனி அவர்கள் அவ்வாறு செய்ய மாட்டார்கள். இதன் மூலமாக குடியுறவு முடிவுகளை எடுப்பதிலும் தங்களுக்கு தேவையான நபர்களை தேர்ந்தெடுப்பதிலும் மாகாணங்களுக்கு அதிக ஒட்டோனமி, அதாவது தன்னாட்சி அதிகாரம் கிடைத்திருக்கின்றது. இது நிச்சயமாக பயனுள்ள ஒரு விடயமாக இருக்கும். அதே போல செட்டில்மெண்ட் சர்வீசஸ், அதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார ரீதியாக கனடாவிற்கு குடிபெயரும் பொருளாதார குடியேறிகளுக்கு வழங்கப்படுகின்ற செட்டில்மெண்ட் சேவைகளுக்கான காலக்கெடுவும் தற்போது விதிக்கப்பட்டுள்ள காலத்தை விட நீடிக்கப்பட்டிருக்கின்றது. பொருளாதார குடியேறிகளை பொறுத்தவரையிலே கனடாவிலே நிரந்தர குடியுரிமை பெற்ற பிறகு அவர்கள் அங்கு நிலைபெற உதவுவதற்காக பெடரல் அரசினுடைய நிதியுதவி பெறும் குடியேற்ற சேவைகள் வழங்கப்படும். இந்த சேவைகள் இனி அதிகபட்சம் 6 ஆண்டுகள் வரை அவர்களுக்கு கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனினும் இந்த 6 ஆண்டுகால நீட்டிப்பு என்பது நிரந்தரமானது அல்ல. அடுத்த ஆண்டு, அதாவது ஏப்ரல் 2027 முதல் இந்த காலக்கெடு மீண்டும் 5 ஆண்டுகளாக குறைக்கப்படும் என்பதையும் அரசாங்கம் தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அதேபோல கனடாவின் கிராமப்புறங்களில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலாளர் பற்றாக்குறையை போக்கும் வகையிலே கிராமப்புற வேலைவாய்ப்பு விதிகளிலும் சில தளர்வுகள் கொண்டுவரப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள முதலாளிகளுக்கு, அதாவது ரூரல் எம்ப்ளாயர்ஸுக்கு வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதில் அரசாங்கம் அதிக சுதந்திரம் மற்றும் நெகிழ்வுத்தன்மையை வழங்கி இருக்கின்றது. அவர்கள் இனி தங்கள் நிறுவனத்தில் உள்ள மொத்த பணியாளர்களின் எண்ணிக்கையில் 15% வரை குறைந்த ஊதியத்தில் வேலை செய்யும் வெளிநாட்டு தொழிலாளர்களை, அதாவது லோ வேஜ் ஃபாரின் ஒர்க்கர்ஸை தாராளமாக வேலைக்கு அமர்த்திக் கொள்ளலாம். இதற்கு முன்பு வரை இந்த வரம்பு 10% மட்டுமே இருந்தது. மாகாணங்களின் பங்கேற்பை பொறுத்து கொண்டுவரப்பட்டுள்ள இந்த புதிய சலுகையானது மார்ச் 2027 வரை மட்டுமே அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேபோல சஸ்காட்சவனை பொறுத்தவரையிலே சஸ்காட்சவன் மாகாண கட்டண விரிவாக்கம் ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. அதாவது சஸ்காட்சவன் மாகாண குடியேற்ற திட்டத்தின் சஸ்காட்சவன் இமிகிரண்ட் நொமினி புரோகிராம் என்று சொல்லப்படுகின்ற SINP-யின் கீழ் விண்ணப்பிக்கப்படுகின்ற விண்ணப்பதாரர்களுடைய விண்ணப்பங்களுக்கு புதிய கட்டணங்கள் கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து தொழிலாளர் பிரிவுகளுக்கும், அதாவது ஒர்க்கர் இமிகிரேஷன் ஸ்ட்ரீமில் இருக்கின்ற அனைத்து தொழிலாளர்களுக்கும் புதிதாக $500 விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு அறிவித்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் விண்ணப்பம் பரிசீலிக்கப்பட்டு அது தகுதியற்றது என முடிவெடுக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டால் அந்த முடிவை எதிர்த்து விண்ணப்பதாரர்கள் செகண்ட் ரிவ்யூ, அதாவது மறு பரிசீலனை செய்ய விரும்பினால் அதற்காக அவர்கள் கூடுதலாக $250 கட்டணமும் செலுத்த வேண்டும் என்று புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இறுதியாக இந்த வீடியோவினுடைய சாராம்சத்தை பார்த்தமாக இருந்தால் நேர்களே, பாஸ்போர்ட் கட்டண உயர்வை பொறுத்தவரையிலே 10 வருட பாஸ்போர்ட் கட்டணமாக $163.50 கட்டணமாக இருக்கின்றது. 5 வருட பாஸ்போர்ட்டை பொறுத்தவரையிலே $122.50. அதேபோல குடியுரிமை கட்டணமானது $123 அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல முழுமையான ஆவணங்களுடன் கூடிய பாஸ்போர்ட் விண்ணப்பம் 30 நாட்களுக்குள் செயலாக்கப்படாவிட்டால் கட்டணம் முழுமையாக திரும்ப தரப்படும் என்கின்ற ஒரு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல சூப்பர் விசாக்களை பொறுத்தவரையிலே ஸ்பான்சர்கள் கடந்த 2 ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு ஆண்டிலே வருமானத்தை காட்ட முடியும். வருகை தரும் பெற்றோரினுடைய வருமானத்தையும் அல்லது தாத்தா பாட்டியினுடைய வருமானத்தையும் இதனுடன் நீங்கள் சேர்த்துக் கொள்ள முடியும். அதேபோல குடியேற்ற விண்ணப்பதாரர்கள் உள்ளூரில் தங்குவார்களா என்பதை முடிவு செய்வதிலே மாகாணங்களுக்கு அதிக தன்னாட்சி அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இனி கால தாமதங்கள் இருக்காது என்று நம்பப்படுகிறது. அதேபோல PR நிரந்தர குடியுரிமை பெற்ற பொருளாதார குடியேறிகளுக்கு மத்திய அரசினுடைய செட்டில்மெண்ட் சேவைகளானது 6 ஆண்டுகள் வரை கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏப்ரல் 2027 முதல் இது மீண்டும் 5 ஆண்டுகளாக குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல கிராமப்புற முதலாளிகள் இனி 15% வரை குறைந்த ஊதிய வெளிநாட்டு தொழிலாளர்களை, அதாவது மார்ச் 2027 வரை வேலைக்கு அமர்த்த முடியும் என்றும் ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கின்றது. இறுதியாக நாங்கள் பார்த்ததுதான், அதாவது SINP எனப்படுகின்ற சஸ்காட்சவான் மாகாணத்தினுடைய சிறப்பு தொழிலாளர் குடியேற்ற விண்ணப்ப கட்டணமானது $500 நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல அந்த விண்ணப்ப கட்டணமானது செலுத்தப்பட்டு ஒரு விண்ணப்பம் செய்யப்பட்டதன் பின்னர் அது ரிஜெக்ட் ஆகினால் மறுபரிசீலனை கட்டணமாக $250 நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். தமிழிலேயே உங்களுக்கு தேவையான கனேடிய தரவுகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனேடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவில் இணைந்திருங்கள். இணைவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி.